வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் தாங்க. நீங்கள் தர்பூசணி வாங்கினே கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்கள் வீடு தேடி வரும். இப்போ வாங்க நம்ம அரசு எழுதி கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது வந்து கேரட் ஜூஸ், அதாவது கேரட் மில்க் ஷேக்னு சொல்லலாங்க. இதை நான் ஃபஸ்ட்டே கேரட் 2 வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். கேரட் வேக வைக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க, டக்குன்னு வெந்துடும். நான் ஒரு 5 பாதாமை பாலில் ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ நம்ம கேரட்டை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் பாருங்கள் என்ன அழகாக வெந்திருக்கு. இப்போ நான் கேரட் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கேரட்டுங்க இது சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு அந்த பாதாம் இருக்கு இல்லையா, நான் பாலில் ஊற வச்சுருந்தேங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். கேரட் இது மாதிரி கேரட் மில்க் ஷேக் வந்து ரொம்ப நல்லதுங்க, உடம்புக்கு, கண்ணுக்கு, முடிக்கு எல்லாத்துக்குமே நல்லது. இந்த மில்க் ஷேக் வந்து தினமும் கூட எடுத்துக்கலாங்க. நான் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் வந்து நான் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து நாட்டு சர்க்கரை தாங்க சேர்க்குறேன். நான் ஒரு 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் வந்து வீட்டில் வந்து ஐஸ்கிரீம் இருந்துச்சு, நான் அதையும் சேர்த்து அரைக்கிறேங்க. இது வெண்ணிலா ஐஸ்கிரீமு, இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குங்க. அது எப்படி சொல்கிறது, சூப்பராக இருக்குது, எம்மியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டோம்னா நமக்கு சூப்பரான கேரட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குட்டீஸ்க்கு கொடுங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். நீங்கள் போகிற லைக் தாங்க எனக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த யூடியூப் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போவோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது தர்பூசணி ஜூஸ் தாங்க. தர்பூசணி வந்து பாதி வந்து நான் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது மீதி தாங்க. இது வந்து கால்வாசி நான் இப்போ எடுத்துடுறேன். இப்போ தர்பூசணியை வந்து 2 விதமாக நம்ம சாப்பிட்லாங்க. ஒன்று வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு, இப்போது தர்பூசணி கட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா அந்த இதில் இருக்கும் போது நல்லா கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். இது கஷ்டமே இல்லைங்க. அந்த கத்தியை அப்படியே கீழ் வாக்கில் நம்ம அப்படியே நைஸாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பராக நமக்கு வந்துடும். ரொம்ப ஈஸி தாங்க தர்பூசணி கட் பண்ணுறது. பாருங்கள், இதே மாதிரி நான் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணுங்கள், ஈஸியாக நமக்கு வந்துடும். இப்போ அப்படியே நீங்கள் தள்ளி விட்டிங்கன்னா கீழே வந்துடுச்சு பாருங்கள், சூப்பராக நமக்கு வந்துடுச்சு. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அந்த பவுலில் இந்த கட் பண்ணி வச்ச எல்லா தர்பூசணியும் அதில் சேர்த்துக்கிறேங்க. இதில் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெருசாக இருந்தால் ஓகேன்னா பரவாயில்ல. இந்த பவுலில் நான் இதை மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 4-5 ஐஸ் க்யூப்ஸ் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. நல்லா இதை குத்தி விட்டுட்டு நம்ம ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு இதில் உங்களுக்கு சர்க்கரை தேவைப்பட்டாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் நான் சர்க்கரை போடல. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் நான் ஊற்ற போகிறேங்க. ஐஸ் வாட்டர் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, நிறைய வேண்டாம். ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இது மாதிரி தர்பூசணி சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் சேர்க்கலை, நான் சுகர் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதால நான் சேர்க்கலை. நீங்கள் சர்க்கரை சேர்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்படி சர்க்கரையில் நீங்கள் தேன் இருந்தால் கூட தேன் கூட சேர்த்துக்கலாங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இது வந்து நம்ம கடையில் நம்ம தர்பூசணி ஜூஸ் வாங்கினா எப்படி இருக்கும் அது மாதிரி தாங்க நம்ம செய்ய போகிறோம். நான் வந்து புதினா, இஞ்சி இதெல்லாம் எதுவும் போட போகிறது இல்லைங்க, ஒன்லி தர்பூசணி உண்டி தான். இப்போ இந்த விதைகள்லாம் இப்படி எடுத்துடலாம். ஏன்னா விதைகள்லாம் போட்டு அரைக்கும் போது நல்லா இருக்காது. விதைகள்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள், இது மாதிரி நீங்கள் கத்தியில் வச்சு தள்ளி விட்டாலே எல்லா விதைகளும் வந்துடுங்க. இப்போ நம்ம அதே மாதிரி தாங்க அதிலே இருக்கும் போதே சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். அதுதான் ஈஸி நமக்கு. ஏன்னா நம்ம தோலை கட் பண்ணோன்னா நமக்கு பாதி தர்பூசணி நமக்கு அதிலே ஒட்டிக்கும். இப்படி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்படி கட் பண்ணுவீங்கன்றதும் எனக்கு சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் கட் பண்ணியாச்சு. நான் கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த கட் பண்ண எல்லா பீஸையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு
அது மீதி துண்டு இருக்கு இல்லைங்க, அதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதையும் கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துட்டு அரைச்சிக்கலாங்க. இது ரொம்ப சிம்பிளுங்க. இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் அப்படியே ஒரு சிலருக்கு வந்து தர்பூசணி அப்படி சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. எனக்கு கூட அப்படியே சாப்பிட்டா பிடிக்காதுங்க. இது மாதிரி ஜூஸ்னால் நான் சாப்பிடுவேன். அதனால தாங்க இது மாதிரி ஜூஸ் செஞ்சு சாப்பிட்றது. இது பார்த்திங்கன்னா அவங்க கட் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இதையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் நீங்கள் சுகர் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க. சுகர் போட்டுட்டு இல்லைன்னா இது கூட சேர்த்துக்கோங்க, தேன் கூட சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அவ்வளோதாங்க, நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இதை வடிகட்டிக்கிறேன். அப்போ தான் நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி ஜூஸ் மாதிரி இருக்குங்க. கடையில் வாங்க நமக்கு இந்த பாக்ஸில் போட்டு தருவாங்களே, ஒரு டப்பா மாதிரி இருக்கிறதுல போட்டு தருவாங்க. இது மாதிரி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். அது மாதிரி தான் நான் ட்ரை பண்ணேன். இதில் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் RS Healthy Kitchen சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.